இங்க போராடாதீங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் ஒண்ணு கொடுக்குறோம் அங்க போங்க, இங்க எதுக்கு மாட்டேங்கிறீங்க? போக மாட்டோம், இந்த இடத்துல தான் இங்கதான் இருப்போம். இது விட்டு நாங்க வந்து போயிடலாம். ஆனா அதிமுக ஆட்சியில போய் போராடாதீங்க, இப்ப போராடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் சொல்லலையே அந்த வார்த்தை. அவங்க வந்து நிரந்தரம் பண்றேன்னு சொல்லல சார். அவங்க வந்து நிரந்தரம் பண்றேன்னு சொல்லல. அவங்க தனியார் மயிருக்கு தான் கொடுத்தாங்க, தனியார் மயிருக்கு போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரு தான் வந்து நிரந்தரம் படுத்துக்கோ, அவங்கள இத்தனை வருஷமா கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்கள நிரந்தரம் படுத்தாதுக்கிறீங்க, நான் ஆட்சிக்கு வந்தா உடனே நான் நிரந்தரம் அவங்கள படுத்துவேன்னு சொன்னாரு சார். தூய்மை பணியாளர்களுக்கு தான் நான் கையெழுத்து போடுவேன் முதல்ல ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னேன் சார். அந்த ஆட்சியில தான் சார் நான் கைது போட்டேன். இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு வச்சுட்டாரு. அவரு வரேன்னு சொன்னா நாங்க அந்த இடத்த எவ்வளவு தூய்மையா வச்சிருப்போம். ஒரு மினிஸ்டர் வராருன்னா அந்த இடம் நாங்க எப்படி பண்ணி வச்சிருப்போம் சார். இன்னைக்கு நாங்க குப்பையிலயோ மண்ணிலையோ தார்பாயிலையோ இந்த ஓட்ட மழையிலயோ காத்துலயோ உட்காந்து சாட்சி எங்களுக்கு மழை வந்துச்சு என்ன பண்ணீங்க? எப்படி நைட் அந்த மழையிலேயே இருந்தோம் சார். நைட் அந்த மழையிலேயே இருந்தோம். நாங்க போகக்கூடாதுன்ற ஒரு வைராகத்துல உட்காந்து இருக்கிறோம் சார். அவருக்கு ஒரு மனசு இறங்கலால